எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த சேரீக்கெல்லாம் முந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுங்கு போடுவாங்க. இது எத்தனையோ வெரைட்டி போடலாம். இப்போ நான் ஒரு சிம்பிள் வெரைட்டி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேரீக்கு சுங்கு போடணும் அப்படின்னாவே இந்த மாதிரி இந்த மாதிரி நூல் மெலிசாக விட்டு அதுக்கப்புறமா அட்டாச்சில் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் பீஸு. நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸை மட்டும் இப்போ தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த சேரீ முந்தி சைடு நூல் விட்டுட்டு இந்த ப்ளவுஸ் ஆண்ட இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணவும் பாருங்கள், அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து நேராக கட் பண்ணி இந்த ப்ளவுஸ் பீஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் தனியாக எடுத்ததுக்கப்புறம் இந்த முந்தி சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு எந்த லெவலுக்கு தேவையோ அந்த லெவலுக்கு நம்ம பொறுமையாக நிதானமாக அந்த நூலை இழுத்து எடுத்துடணும். நமக்கு இந்த சுங்கு நல்லா நீளமாக வேணும் அப்படின்னா அந்த பட்டுக்கரை நூல் கலந்தது மாதிரி கொடுத்துருக்காங்களே அது வரைக்கும் இந்த மாதிரி நூலை பிரித்து எடுக்கலாம். இல்லை நமக்கு சிம்பிளாகவே போதுமானது, எனக்கு டைம் இல்லை இந்த சுங்கு போடுறதுக்கெலாம் அப்படின்னும்போது நம்ம ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு சும்மா கொஞ்சமாக இந்த மாதிரி நூலை பிரித்து எடுத்துட்டோம்னா போதுமானது. நம்ம இந்த மாதிரி அந்த விரலை லைட்டாக அப்படி வச்சு இந்த ஒவ்வொன்றா நூல் எடுக்கும்போது க்ளீனாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சிக்காக இருக்கும். அதெல்லாம் நம்ம சீப்பு எடுத்து சீவும்போது கரெக்டாக வந்துடும். சீப்புன்னா நம்ம தலை வாருவோம் இல்லையா, அந்த சீப்பு தான். அந்த மாதிரி தலை வாடுற சீப்பு எடுத்து கொஞ்சம் அந்த பெரும் பல்லாக இருக்கிற பக்கம் நம்ம அழகாக இந்த மாதிரி எடுத்துடணும். நூல் எடுத்து முடித்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைனாக நல்லா ஒப்பாக அழகாக நான் கொஞ்சம் மேல் பகுதி இப்போ நம்ம கட்லு மேலே தான் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மேடான பகுதியில் போட்டு கீழே தொங்குற மாதிரி விட்டு இந்த மாதிரி சீப்பு விட்டு நல்லா அழகாக சீவி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கு இல்லாமல் கொஞ்சம் கூட அந்த நூலெல்லாம் அப்படி இப்படி மாட்டிட்டு சிக்கு இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி சீவி விட்டதுக்கப்புறம் நான் இப்போ சென்டரில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஒன் சைடாக இருந்தும் போடலாம், இந்த மாதிரி சென்டரில் இருந்தும் போடலாம். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நூல் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டு நல்லா நம்ம பிரித்து எடுத்த நூலை அடியிலேயும் நூல் நிற்கக்கூடாது, மேல் பக்கமும் நூல் நிற்கக்கூடாது. அந்த இடத்தாண்ட நல்லா சமமாக நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கிட்டு நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா, இந்த விரலை வச்சுட்டு அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். நூல் முடிச்சு லூஸாக இருந்தது அப்படின்னா அது அவுந்து வந்துடும். அதனால் நல்லா டைட்டாக இழுத்து விட்டுப்போம். அடுத்தது அப்படியே பக்கமாக இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நூல் எடுத்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு முடிச்சுக்கு அதே அளவு தான் எடுக்கணும். எல்லாம் சமமாக எடுக்கணும்.
நம்ம சமமாக இதை எண்ணி பார்த்தும் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் ஒரு தோராயமாக நம்ம சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இதிலேருந்து இது வரைக்கும் நூல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு போட்டுட்டு வரணும். நல்லா சுற்றி முடிச்சு போடும்போது தான் நமக்கு வந்துட்டு சிக்கு இல்லாமல் வரும். இந்த மாதிரி முடிச்சு போட்டு லைனாக முடிச்சு போட்டுட்டோம்னாவே முடிஞ்சதுங்க வேலை. இது வந்துட்டு சிம்பிள் மெத்தடு நான் இப்போ சொல்லியிருக்கிறது. இன்னும் இதிலே நிறைய வெரைட்டி இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். எங்கள் ஊர் கிராமம் தானே, இங்கே சேரீ ஓரடிக்கிறதுக்கே 10 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னாவே 10 ரூபாயா அப்படின்னுவாங்க. நான் சேரீ ஓரடிக்கிறதுக்கு 10 ரூபா தான் வாங்குகிறேன். இந்த முடிச்சு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா வாங்குவேன். இதுக்கே வேலை அதிகம்தான், இருந்தாலும் சிட்டிலாம் இன்னும் சேர்த்து வாங்குவாங்க. இருந்தாலும் நான் 80 ரூபா வாங்கியிருக்கேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 சேரீ போல், இது வந்து கல்யாண ஆர்டருங்கிறதுனால ஒரு 3-4 சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா சுங்கு போடாமல் இருந்தது. அது எல்லாமே நான் போட்டு கொடுக்கணும். அவங்க தேவையில்லை நான் கரை அடிச்சிடுறேன் அப்படின்னதுக்கு, இல்லைம்மா பரவாயில்ல போட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். பெரும்பாலும் கடைக்காரங்களே பார்த்திங்கன்னா சேரீ இந்த மாதிரி பட்டு சேரீயெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா பட்டு சேரீயில் வந்துட்டு அவங்களே சுங்கு போட்டு கொடுத்துடுவாங்க. நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வரணும். ப்ளவுஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களே சுங்கு போட்டு கொடுத்துடுவாங்க சிம்பிளாக இதே மாடலில். இவங்க எடுத்த கடையில் இது எல்லாமே பட்டு சேரீ தான், ஆனால் பார்த்திங்கன்னா சுங்கு போட்டு கொடுக்க காணோம். சரி ஒரு 4 சேரீ போல் இருக்குது, போட்டு கொடுத்துருங்கக்கா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவுமே சுங்கு போட்ட சேரீ தான். இந்த டிசைன் நூல் வந்துட்டு நம்ம சேரீயை கரை அடிச்சுட்டு நூல் எடுத்து இதே மாதிரி நூல் எடுத்து அதுக்கப்புறமா இது சுங்கு போடணும். இந்த மாதிரி சுங்கு போடுறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்துட்டு இந்த சேரீலே சுங்கு போட்டு இருந்தது. இது ஒன் சைடு மட்டும் கரை அடிக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கரை அடிச்சிட்டேன். இதை காமிச்சிருக்கேன் அவங்கக்கிட்ட சாம்பிளுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க.